பையன் யாரோ ஒரு பொண்ணை எடுத்துட்டு கண்ணா பின்னான்னு சுத்துறான், அப்படி இப்படின்னு பேசி விட்டான். விடுவேனா நானு பூந்துட்டேன். அப்பா நீனா பின்ன சந்தேகப்பட்டீங்களா? சாயந்தரத்துல அவ என் கூட தான் போயிருந்தா, இப்பதான் அவளை வீட்டுல இறக்கி விட்டுட்டு வரேன். அப்ப அந்த அஷ்டலட்சுமி சொன்னது வேணும்னா யாரோ புறமே சொல்லிருக்காங்க. அவங்க நான் சும்மா விட மாட்டேன். யாருப்பா சொன்னது? விவரம் வேணும்னா என்னமோ விலாசம் சொன்னாங்களே. கஸ்தூரிபா மாதர் சங்கமாப்பா. இப்பவே போ. அடியே வந்தது அஷ்டலட்சுமி அடி, துஷ்டலட்சுமிகள். தம்பி தம்பி நாங்க வரோம். அடியே பின்னாடி உட்காந்துக்க, நான் முன்னாடி நிக்கிறேன். தம்பி ஓட்றா. ஏய் விலகு விலகு. அந்த மாலதி உனக்கு சந்தேகம் இருந்தா கஸ்தூரிபா மாதர் சங்கத்துல வந்து உன்னை பார்க்க சொன்னா. மாலதியா சொன்னா? என் புருஷன் அயோத்தி ராமர்மா, அவரை பத்தி யாராவது அப்பளுக்கு சொன்னா நான் கழுகிடும். வாங்க அவளையே போய் ரெண்டுல ஒண்ணு கேப்போம். என் மனைவியை பத்தி யாரோ தாறுமாறா பேசுறீங்களாமே, என்ன துணிச்சல் இருந்தா அவ மேல பழி போடுறீங்க. என்ன நீ முடிக்கிறீங்க? வாங்க முன்னால. வீடு நேரி அத்தனை பேர் வந்தீங்களே, இங்க யாராவது ஒருத்தர் வாங்க. நான் சும்மா விட மாட்டேன். என் ஓய்வை பத்தி தேவலமா பேசுறது யாரு? ஹலோ மிஸ்டர் சீதாராமன். ஹலோ. நீங்க அது வந்து இது போய் நான் தான் சொன்னேன் உங்க மனைவி பத்தி. நீங்களா சொன்னீங்க? நான் வேற யாரோ சொன்னாங்க நினைச்சு. அப்பா இவங்க சொன்னா ஓகே ஓகே வாங்கப்பா போலாம். இருடா. நான் சொன்னா ஓகே சொல்லிட்டா மத்த டீடைல்ஸ் வேண்டாமா? வேண்டாம் வேண்டவே வேண்டாம். இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. வாங்கப்பா போலாம். இருடா. ஏதா அந்த பொண்ணு விவரம் சொல்றீங்க, அதை கேட்டுட்டு போலாம். என்னப்பா விவரம்? அதான் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்களும் கேட்டுட்டீங்க. வாங்கப்பா. என்ன புருஷன் சார் நீங்க? பொண்டாட்டி இப்படின்னு தெரிஞ்ச உடனே குடி குடியே கூச்சிருக்க வேண்டாமோ? அட போங்க சார். இந்நேரம் கையில அருவாள் எடுத்துட்டு நீங்க ஓட, நாங்கெல்லாம் குறுக்க வந்து தடுக்க ஒரு பெரிய ரகளையை நடத்திருக்க வேணாமா? ஏமாத்திட்டீங்களே சார். போங்க சார், எங்க கற்பனை பூரா கெடுத்துட்டீங்களே சார். ஏம்மா, என் பொண்டாட்டி தெரியாதனமா தப்பு பண்ணிட்டா, நான் அவளை மன்னிச்சுட்டேன். நீங்களும் சுற்றுங்கம்மா. அடடடடட, உங்கள மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு கிடைக்கலையே சார். என்னடா அந்த பொண்ணு உஷ்ண காத்தா விடுது? சீதாராமன், உங்க பெருந்தன்மைக்கும் பெரிய மனசுக்கும் உங்க மனைவி துளி கூட லாய்க்கல. அவ ஒரு உருப்படாத ஜன்மம், ஓடுகாலி முண்டோம். மாலதி, மீனா வந்துட்டியா? இரு இரு, இவர் விஷயத்தை முடிச்சுட்டேன் சார். உங்க மனைவி அந்த நிலையில சந்திப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ மடியில படுத்துக்கிட்டு பேசுற பேச்சு இருக்கே, அப்பப்பா. மாலதி கொஞ்சம் பொறுமையா இருடி, இது பெரிய விவகாரம். முதல்ல இதை முடிச்சுறேன் சார். நீங்க உங்க மனைவிய உடனடியா டைவர்ஸ் பண்ணி ஆகணும். அவ ஒரு நடத்த கெட்டவ. நிறுத்தடி. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன வச்சுக்கிட்டே இவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவேன்? மீனா, நான் சொல்றது இவர் மனைவியை பத்திடி. என்னடி இவர் மனைவி இவர் மனைவின்னு என்னமோ அவன் டெல்லியில இருக்கிற மாதிரி இல்ல பேசுற. நான் தாண்டி இவர் மனைவி. இவர் மனைவி நீயா? பின்ன நல்ல வேளை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்ததுனால தப்பிச்சேன். இல்லன்னா உன்னால என் வாழ்க்கையில மண்ணை விழுந்திருக்கும். மீனா, இனிமே உன் வாழ்க்கையில மண்ணை விழ வேண்டாண்டி, ஏற்கனவே விழுந்தாச்சு. உன் புருஷனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, இவரும் அவளும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சுமங்கலி விரதம் கொண்டாடினாங்க. ஒரே அறையில தங்கி இருந்தாங்க. அவளை பத்தி தான் நான் இவ்வளவு நேரமும் பேசிட்டு இருந்தேன். இருக்காது, இருக்கவே இருக்காது. நீ போய் சொல்ற. அவன் இப்படி எல்லாம் பேசுறான், பதில சொல்லி அவன் வாய அடைங்கல. எங்க வீட்டு சுமங்கலி விரதத்துல எடுத்த போட்டோ நம்ம மாப்பிள்ளதான். நம்ம புள்ளதான் மதத்தாரத்தோட நிக்கிறான். ஆமா. என்னங்க என்னங்க இதெல்லாம்? கைய கோத்துக்கிட்டு வேற நிக்கிறாளே, யார் இவன்? கோழி திருட குறவ மாதிரி முடிக்கிறாளே, அத பார்த்தாலே தெரியலையா நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? மீனா, இப்ப அது புரியுதா? யாருக்குமே தெரியாம மலக்கோயில ரகசியமா கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னதுக்கு காரணம்? அட பாவி, 30 வருஷமா இவ ஒருத்தி கூட நான் வாழ்க்கை நடத்துறேன். 3 மாசம் உனக்கு 2 பொண்டாட்டியா? எங்க பிள்ளையே இல்லடா. உன் வரவே வேண்டாம். வாங்க நம்ம ஊருக்கு போலாம். சம்மந்தி, உங்க மனசை நான் புண்படுத்திட்டேன். சுத்தி பொம்பளைங்களா இருக்கிறாங்க, அதனால உங்க கைய காரா நினைச்சு மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. இவன் அயோத்தி ராமன் சொன்னியே, இவன் அயோக்கிய ராமன். இவன் ராமரே இல்லப்பா, கோவலன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒண்ணு கண்ணையா இருக்க வேண்டாண்டி, காளியா மாறு. அப்பதான் என் பொண்ணு. ஏய், இருதாரத்தட சட்டப்படி உன்னை 7 வருஷம் உள்ள வைக்கல. நான் மீனாவுடைய அப்ப இல்ல. கோ 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 வாட்ல சந்திக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமா, வா. மீனாவுக்கு நீங்க செஞ்ச துரோகத்துக்கு தான் உங்க மூத்த பொண்டாட்டி இப்படி அலையா அலையா. அயோக்கிய ராஸ்கல், நீ செஞ்ச தப்ப மறைக்க நான் செஞ்ச உதவி என் வாழ்க்கையே நாசமாக்கிச்சா. எங்க அப்பா அம்மா, என் மாமனார் மாமியார், உன் மனைவி என் மனைவி, ஊர்ல உள்ள பொம்பளைங்க அத்தனை பேர் என் பேர காரி துப்புற அளவுக்கு ஆயிடுச்சுடா. இனிமே உனக்காக நான் தியாகம் செய்ய தயாரா இல்ல. நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லத்தான் போறேன். சீதாராமா, அவசரப்படாத.
தயவு செஞ்சு நான் சொல்றது கேட்டா ப்ளீஸ். இப்படி கால்ல விழுந்து எனக்கு காலவாய் இருக்கேடா பாரு. நான் மல்லாந்து விழுந்து கிடக்கேன், எல்லாரும் என் மேல ஏறி முதிச்சுட்டு போறாங்கடா செண்டாடா. டேய், நீயா நானாங்கிற வாழ்க்கை பிரச்சனை வந்தாச்சுடா, ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரிஞ்சு ஆகணும். இனிமேல் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்புறேன். எனக்கு 24 மணி நேரம் அவகாசம் கொடு. என்னடா பண்ணுவேன்? நல்லா யோசனை பண்ணுவேன். நீயும் நானும் பாதிக்கப்படாம தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாப்பேன். வழி ஒண்ணு கிடைக்கல, நீ யோக்கியமானவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடு. ஆல்ரைட், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் செய்யற கடைசி தியாகம் இந்த 24 மணி நேரம் தான். அதுவும் சரிப்பட்டு வரல, உன் மாமனார்ட்டி மனைவி கிட்டயும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. என் புருஷனை விடு. என் கல்யாணத்துக்கு உன் புருஷன் வந்தப்போ உன்னை பார்த்த உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சே, அதுக்கு என்ன காரணம்? சரி, அதை விடு. என் புருஷனை பாக்கிறதுக்காக ஒரு நாள் நீ ஆபீஸுக்கு போயிருந்தப்போ எவனோ ஒரு காட்டான காட்டி அவர்தான் என் புருஷன் உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரே உன் வீட்டுக்காரர், அதுக்கு என்ன காரணம்? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு தப்ப கூட்டு களவாணித்தனம் பண்ணி மறைக்க பாக்குறாங்க. இந்த தப்பு செஞ்சது உன் புருஷனா என் புருஷனாங்கிறத தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப தப்பு. நீ சொல்றதும் சரிதான், ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்ட விசாரிக்கிறது? இருக்காளே என் சக்கரத்தி, அவளை கண்டுபிடிச்சு விசாரிக்கணும். அவ எங்கே எவனோட இருக்காளோ? இப்ப பேப்பர்ல இருக்கா. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு ஹோட்டல் குபேராவில கேப்ரே டான்ஸ் ஆட போறாளாம். போட்டோவோட பத்திரிகையில வந்திருக்கு. பிரமாதமான ஐடியா. மாலதி, உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி அந்த ஹோட்டலுக்கு போவோம். கேப்ரே முடிஞ்சதும் அவளை கையோட கடத்திட்டு வந்துருவோம். நாமெல்லாம் கேப்ரே போனா நல்லா இருக்குமா? சொந்த உருவத்திலேயே போறோம், மாறு வேஷத்துல போறோம். யாரும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. சார், நீங்க காரோட ரெடியா ஹோட்டல் வாசல்ல காத்துட்டு இருங்க. காரோட என்ன, கண்ணோட இருப்பேன். என் மாப்பிள்ள தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா அங்கேயே சுட்டுடுவேன். நிஜமாவா? நம்ம 2 பேர்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க இருக்கிற ஒரே ஒரு சாட்சி ஷர்மிலி தான். அவ இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு பூரா விவரத்தையும் தெரிஞ்சுக்க உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியும் பிளான் போடுறாங்க. டேய், அவங்க தேடி கண்டுபிடிக்கிறது நாளாகண்டா, நாமளே கொண்டு விட்டுருவோம்டா. அடையா, அப்புறம் நான் மாட்டிக்குவேனேடா. ஆமா, இத பாரு, ஷர்மிலி இந்த ஊர்ல இருந்தாதானே அவங்க தேடி கண்டுபிடிப்பாங்க. பேசாம அவ கையில 10,000 கொடுத்து பம்பாய் கமிச்சிட்டா சரி. அதுக்கப்புறம் சொல்றேன். சீதாராமா, நம்ம பொண்டாட்டிங்க 2 பேரும் அந்த ஷர்மிலியை தேடி தேடி அழுத்து போயிடுவாங்க. நீ என்ன செய்யற? உன் பொண்டாட்டிகிட்ட போய் என்ன பத்தி தப்பா சொல்லி நீ நல்ல பேர் வாங்கிக்க. நான் என் பொண்டாட்டிகிட்ட போய் உன்னை பத்தி கண்ணாபின்னான்னு சொல்லி நான் நல்ல பேர் வாங்கிக்கிறேன். நம்ம 2 பேரும் நம்ம பொண்டாட்டிங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்குவோம். எப்படி என் திட்டம்? சத்தியமா ஒண்ணும் புரியலடா. எப்படியோடா என் பொண்டாட்டி கூட என்ன வாழ வைடா. டோன்ட் வரி சீதாராமா, அதுக்கு நானாச்சு. ஆனா நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. இன்னைக்கு ராத்திரி அந்த ஷர்மிலி குபேரா ஹோட்டல்ல கேப்ரே டான்ஸ் ஆட போறான். கேப்ரே டான்ஸ். நம்ம 2 பேரும் அங்க போறோம். டான்ஸ் முடிஞ்சதும் அவளை அப்படியே பேக் யார்டு வழியா கடத்திக்கிட்டு போய் சரியா 10:30 மணிக்கு பம்பாய் மெயில்ல ஏத்துறோம். ஏற்கனவே இந்த சீதாராமன் பேர் ரிப்பேர். இதுக்கப்புறம் நான் கேப்ரே டான்ஸ் பார்த்து கடத்தல் வேலை பண்ணேன்னா அப்புறம் அவ்வளவுதான்டா. மடையா இப்படியா போக போறோம்? மாறு வேஷத்துல